ஏக்கரை கொண்ட இந்த லேண்ட் தான் இப்படி விற்க வந்திருக்கு. ஒரு வட்டிவான வியூவில் தான் இந்த காணி துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கட்டிடத்தோட அஞ்சாவது தொப்புல நிற்கிறோம்னு சொல்லலாம். இது ஒரு சுற்றுலா தலத்துக்கு நடுவில் ஒரு இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா இலங்கையில் திருவோணமலையில் நிற்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உப்பு வலிக்கு தான் வந்திருக்கிறேன். பிரம்மாண்டமான ஒரு வணிக வளாகம் தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. கட்டி பார்த்தீங்கன்னா அரவுரையில் இருக்குது. உங்களை காட்டிக்கொள்கிறேன். யாராவது நீங்கள் இலங்கையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலமாக இருக்கிற திருவோணமலையில் அதே மாதிரி உப்பு வழியில் முதலிடம் நீங்கள் யோசிச்சிங்களா இருந்தால் கட்டாயம் இந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் உப்பு வழியில் நிலாவளி ரோட்டில் நிற்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி சுற்றி பாருங்கள். அங்கால இதுதான் அந்த விற்பனைக்கு வந்திருக்கு. இப்படியே இது பார்த்தீங்களா இருந்தால் இது நிலாவளி ரோட்டு. புதிதான பாதையில் தான் 3 ஏக்கரை கொண்ட வணிக வளாகம். எங்கே இருந்து எங்கே காண ஃப்ரண்ட் பேஸ் இருக்குன்னு சொல்லி அந்தளவு வந்து மிக பிரம்மாண்டமான வணிக வளாகம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அப்படியே லேண்டுன்ற முகப்பு பகுதின்னு சொல்லலாம். ஒரு பெரிய அளவிலான முகப்பு பகுதி. யாராவது பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையில் முதலிடம் யோசிப்பீங்கள். அதுவும் வந்து ஏதாவது ஹோட்டல் கட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷாப்பிங் மால் கட்டோண்டெல்லாம் யோசிப்பீங்கள். அதைக்கு வந்து இந்த காணொலி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த லேண்டும் வந்து நல்ல பெருமதியாகவும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரை கொண்டது தான் இப்படி பிரதான வீதியோடய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைகள் இந்த வணிக வளாகத்தின் வேலைகள் வந்து நடந்து அறவுரையில் இருக்குன்னு சொல்லலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரை கொண்ட இந்த லேண்ட் தான் இப்படி விற்க வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முன்னுக்கு இது ஒரு பெரிய ஒரு மால் செட்டப்லேயே இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங்காக வந்து பிரித்து இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த கட்டிடம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டி இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மால் சரியோ. இது மட்டும் இல்லை, அங்காட பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கும் தனியாக வந்து கட்டி இருக்கணும். இப்படியே வந்து வாங்க இப்படி வந்தீங்களா இருந்தால் இந்த என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கால ஷாப்பிங் மால் பாருங்கள். இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தூண். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை மாடிகளை கொண்டு வந்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தளங்கள் போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இனி கல்லுகள் வச்சு கட்டுற அளவுலான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கால தனியாக வந்து கட்டியிருக்கு ஹோட்டல். இங்கால பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு தனியாக வந்து கட்டியிருக்கணும். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்லாம் எடுத்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா கட்டி அறகுறையில் இருக்குதுன்னு சொல்லலாம். கட்டி அறகுறையில் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரை கொண்ட ஒரு சச்சதுர காணி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எல்லாம் சேர்த்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சுற்றி வரே பாருங்க. இங்கே முகப்பு மட்டும் எவ்வளவு பெரிய முகப்புன்னு பாருங்க. அப்படியே சுற்றி வர எவ்வளோ ஒரு பெரிய முகப்போட சேர்ந்து உப்பு வழியில் பிரதான வீதியில் விற்பனைக்கு வந்திருக்கு. இது அப்படியே நான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பில்டிங்குக்கு உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறேன். யாராவது நீங்கள் இலங்கையில் திருவோணமலையில் சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்று விளங்குறேன்னு சொன்னால் திருவோணமலையை சொல்லலாம். அதுவும் வந்து உப்பு வழியை சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியான இடத்துல யாராவது நீங்கள் முதலிடம் யோசிச்சிங்களா இருந்தால் கட்டாயம் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த 3 ஏக்கர் லேண்டை வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே முக்கியமாக அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இந்த கட்டிடம் கட்டுறக்கூடிய அனுமதிகள் எல்லாமே எடுத்து தான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே கட்டியிருக்கணும். அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்கிறார். முதலாக இந்த கட்டிடத்தை பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் அமைஞ்ச மோலுக்குரிய கட்டிடம். மோலுக்குரிய கட்டிடம் பார்த்தீங்கன்னா கட்டி அறகுறையில் இருக்குது. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்க கூட்டிக் கொண்டே காட்டுறான். இது என்ன மாதிரி செட்டப்பில் வந்து கட்டியிருக்கணும்ட்டு. இந்த காணி துண்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டவுன் இதில் இருந்து 3.9 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த காணியிலிருந்து சரியாக பஸ் ஸ்டாண்ட் 3.9 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரம் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். அதே மாதிரி வழிபாட்டு தலம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்திலே நிலாவளி பீச் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு சுற்றுலா தலத்துக்கு நடுவில் ஒரு இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். எல்லா அமைவிடங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. திருவோணமலை என்றாலே தெரியும் சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்க்குற இடம். நீங்கள் ஒரு ஹோட்டல் அமைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு மால் செட்டப்லாம் கட்டி இருக்கணும். அப்படியே நீங்கள் வந்தீங்களா இருந்தால் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ தூணுகள் வந்து அமைச்சிருக்கணும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீம் எல்லாம் எவ்வளவு பெருசாக போட்டிருக்கணும்னு தெரியும்.
இதை வந்து மேலேயும் அப்படியே கட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் கட்டியிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில எல்லாத்தையும் நிறுத்திட்டு விற்பனை செய்ய போயினா முக்கியமாக இதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு வலிமை இருக்குது தானே. இது முக்கியமாக மோடுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டியிருக்கணும். அது நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் வடிவமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக இதில் ஒரு திருமண மண்டபமாகவும் நீங்கள் இதை அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இதை அமைச்சிருக்கணும். திருமண மண்டபம் அப்படி இல்லாட்டி இது ஒரு பெரிய ஒரு மோல் செட்டப்பா அப்படி இல்லை உங்களுக்கு இது ஒரு ஹோட்டல் மாதிரியும் இதை அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே மாடிப்படி மேலே போகிறதுக்கெல்லாம் அப்படியே செட் பண்ணி விட்டுருக்கோம். இங்காலையும் பார்த்தீங்கன்னா மாடிப்படி இருக்குது. அதே மாதிரி அங்காலையும் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்குரிய மாடிப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இருக்குண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோல் செட்டப்பில் கட்டி இருக்கணும். கட்டிடத்துக்கு கல்லுகள் வச்சு கட்டுறதுக்கு கல்லுகள் எல்லாம் அறிஞ்சபடி இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு தரப்போயினம். இதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் அரைவாசி வேலை இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ அரைவாசி வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு அரைவாசி வேலை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த கட்டிடம் இருக்குது. ஒரு மோல் செட்டப்பில் வந்து அமைச்ச கட்டிடம் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் மேல் தளத்திலேயும் ஒருக்கா போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மேலே போகத்தக்க மாதிரி படி அமைப்புகள் இருக்குது. அங்காலையும் பார்த்தீங்கன்னா படி அமைப்பு இருக்குது, அதே மாதிரி இங்காலையும் இருக்குது. இப்படியே நாங்கள் மேலே போனோம்னா மேல் தளத்துக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிளான் பண்ணி கட்டியிருக்கணும். நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன மாதிரி அமைப்பில் வந்து இதை எடுத்திருக்கணும்னு சொல்லி. இதை பார்த்தீங்களா இருந்தால் ஒரு திருமண மண்டபமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இது ஒரு மோல் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஹோட்டலில் இதை அமைக்க போகிறீங்களா இருந்தால் கூட இதை ஹோட்டலாக நீங்கள் வடிவமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஐடியா தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி அமைச்சு கொள்ளலாம். இப்படியே பாருங்கள், இப்போ நாங்கள் கீழ்த்தளத்தில் உங்களுக்கு காட்டினாங்க, இப்போ நாங்கள் மேலே நின்று காட்டுறோம். இப்படி வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இந்தா ஒரு பெரிய ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். இப்படி நாங்கள் போன மாதிரி இருந்தால் பின்னுக்கும் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே கட்டிடம் இருக்குன்னு யோசிக்காங்க. அரைவாசிக்கு மட்டும்தான் கட்டிடம் இருக்குது. அங்காலே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குரிய கட்டிடம் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி இங்கால பாருங்க, இந்த காணி துண்டு சரியாக 3 ஏக்கராக கொண்டது. அது வந்து சச்சதுர காணின்னு சொல்லலாம். இந்த சச்சதுர காணியில் அரைவாசிக்கு வந்து இந்த கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த காணி துண்டுன்னு அரைவாசிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் காணியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு சுற்றுலாத்தலம்ன்றதால இதை நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியாவில் பயன்படுத்திக்கலாம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த அரைவாசி வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அரைவாசி நிலப்பரப்பு அப்படியே இருக்குது. ஒரு சச்சதுர காணின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா வசதிகளையும் கொண்ட இடம்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படி நாங்கள் இனி அடுத்த கட்டிடம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். மோல் மாதிரி அமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தில் ஒரு தளம் மட்டும்தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி மேல்தளம், அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து கட்டி கொண்டு போகிற கேட்ட மாதிரி தான் இந்த பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தளமும் அதே மாதிரி இதுக்கு மேல் தளமும் வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் விரும்பினால் இந்த கட்டிடத்தை இந்த நிலத்தை வேண்டுறீங்களா இருந்தால் இதுக்கு மேலே நீங்கள் கட்டி ஹோட்டல் மாதிரியோ அல்லது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மோலை பிரிப்பிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு நான் மோல் காட்டிட்டேன், அந்த மோல் கட்டிடத்தை வந்து காட்டிட்டேன். இப்போ அடுத்தது காட்ட அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோட்டல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படியே நான் காட்டிக்கொள்கிறேன். இப்படியே வந்தீங்களா இருந்தால் ஒரு பானா ஷேப்பில் வந்து இந்த ஹோட்டலை வந்து கட்டியிருக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் நிற்கிது. இதுன்ற அமைப்பை வந்து காட்டிக்கொள்கிறேன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இப்படி ஒரு பானா ஷேப்பில் வந்து இந்த ஹோட்டலுக்குரிய தளத்தை வந்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தளங்களை வந்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா வடிவான ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இந்த தளங்களை கட்டியிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பானை அமைப்பில் வந்து கட்டியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக நீங்கள் யோசிப்பீங்க இதுக்குரிய ஆவணங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஓனர் சொல்லியிருக்கிறார் இதுக்குரிய ஆவணங்கள் எல்லாமே மிகச்சரியாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் வேண்ட போகிறீங்களா இருந்தால் வேண்ட ஆவணங்கள் எடுத்து உங்களோட சட்டத்திறனியல் மூலம் காணிக்கந்தூரில் நீங்களே செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோம்புகளும் பார்த்தீங்கன்னா 50 வருடத்துக்கு மேற்பட்ட தோம்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நேர்லையும் வந்து பார்த்து நீங்கள் பிடிச்சதாக இருந்தால் நீங்கள் உங்களோட சட்டத்திறனியல் மூலம் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முதல் இந்த ஹோட்டல்கிட்ட அமைப்பை வந்து காட்டிக்கொள்கிறார். இந்த ஹோட்டல்கிட்ட அமைப்புன்றது சொன்னால் ஒரு ஸ்பானா டிசைன்லாம் அமைச்சிருக்கணும். இப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தளமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் காட்டியிருக்கணும். இந்த தளத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் மாதிரி தான் கட்டியிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து வடிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்கணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சால
ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பிரிக்கிறக்கேற்ற மாதிரி தான் காட்டியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ஸாக வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பக்கங்களும் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். அதேமாதிரி ஸ்டெப் வருது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப், அங்கால பார்த்தீங்கன்னா மின்தூக்கி வர்றக்கேற்ற மாதிரியும் காட்டியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வர்ற ஏரியா, அந்த ஏரியா. இது பார்த்திங்கன்னா மாடிப்படியே அப்படியே போகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது அப்படியே ஃபுல்லாக வந்து விற்பனை செய்ய போய் நம்ம அதுக்காண்டி தான் இதை காட்டிக்கொள்கிறோம். இப்படி வாங்க முதல் தளத்துக்கும் போய் பார்ப்போம் என்னமே இருக்குன்னு சொல்லி. படியால் இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 படியல் கொடுத்துருக்கேன். 2 பக்கம் வந்து மாடிப்படி வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக ஒரே மழை, பார்த்திங்கன்னா தூவானம் அடித்து போய் கிடக்கு பாருங்கள்கிட்ட தான் விட்டுருக்கு மழை நல்லா ஆழத்துக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா இங்காலே வந்து படியல் எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஹோட்டலாக தான் இது காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்த மாடி என்ன சொல்கிறது ஒரு தட்டுக்களும் பார்த்திங்கன்னா மாடி படி மாதிரியே போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வியூ எங்காட்டுறேன் பாருங்க, ஒரு தட்டுக்களும் வந்து மாடி படி மாதிரியே எடுத்துருக்கேன். ஒரு அழகான ஒரு வியூவில் மேலே ஒரு கட்டி ஃபினிஷ் பண்ணினா நல்ல ஒரு வடிவாக இருக்கும். யாராவது நீங்கள் பார்க்குறீங்களாண்டா உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. ஹோட்டல் ஏரியாண்ட 3ஆவது தளத்துக்கு வந்துட்டு 3ஆவது தளத்தை அப்படி சுற்றி பார்த்தீங்களா இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்காலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வியூவை வந்து காட்டிக்கொள்கிறேன். இப்படியே நீங்கள் இங்கால பார்த்தீங்களா இருந்தால் மோல் பகுதியும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதான் உங்களுக்கு காட்டினா மோல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோலுக்கு உங்களுக்கு பார்த்துற கீழே காட்டினான், அதேமாதிரி கீழ்த்தலம் காட்டினா பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சொன்னால் மேலே வந்து கட்டக்கூடிய மாதிரி தான் விட்டுருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகள் எல்லாம் விட்டுட்டு பொய்க்கட்டை வந்து கட்டி விட்டுருக்கீங்க. என்னென்னா அந்த கம்பிகள் வந்து பழுதாத மாதிரி. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளவு தேவையோ கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மோல் பகுதியை. அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே தூணுகள் எல்லாம் அந்தளவு பெரிய பெரிய தூணுகள் வந்து போட்டிருக்கீங்க. நாங்கள் ஹோட்டல் பகுதியின் 4ஆவது தளத்துக்கு வந்துக்கிறோம். 4ஆவது தளத்தை அப்படி சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி சுற்றி வர இது எவ்வளோ வந்து உயரமாக இருக்குன்னு பாருங்க. இதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தளம் இருக்குது, அது கூட்டிக் கொண்டு காட்டுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் மாடிப்படியால் வந்து நாங்கள் இங்கே வந்து லிஃப்ட் வந்து போடக்கூடிய மாதிரி வசதி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்குது. அதை வந்து நாங்கள் அடுத்த தளத்துக்கு போயிட்டு அப்படியே காட்டிக்கொள்கிறேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்காக கட்டப்பட்ட கட்டிடத்தில் நாங்கள் 5ஆவது தளத்துக்கு வந்திருக்கிறோம். 5ஆவது தளம் டொப்பில் நிற்கிறோம்னு சொல்லலாம். அப்படி வந்து உயரமாக இருக்குது. அதில் வந்து உயரமாக வந்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்க்க இந்த அழகை வந்து சொல்லி ஆகணும். இந்த உப்பு வழின்ற அழகை பாருங்க, அப்படி சுற்றி வர பாருங்க. தென்னை மரங்கள், அங்கால பார்த்தீங்கன்னா மலைகள், வீடுகள்னு சொல்லி அதை விட இஞ்சால பார்த்தே ஆகணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பீச் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் தூரத்துலேயே பீச்சை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே பீச் அமைஞ்சிருக்கு. இந்த பீச்சை உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா உப்பு வழி பீச். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உப்பு வழி பீச்சுன்றாலே இல்லை இருக்குன்னு தெரியும் பாருங்கள். உங்களை பார்க்க தெரியுமா பாருங்கள். அங்கால வந்து கப்பல் நிற்கிது. இது பாருங்கள், உப்பு வழி பீச்சுக்கு பக்கத்துலேயே கப்பல் நிற்கிது. ஒரு வட்டிவான வியூவில் தான் இந்த காணி துண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கட்டிடத்தோட. அதோட அங்கால பார்த்தீங்களா இருந்தால் இதிலே இருந்து பார்த்த மாதிரி இருந்தாலே கோணேச்சரம் உங்களுக்கு தெரியும். இந்த கோணேச்சரம் மேலேயே பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னா கோணேஸ்வரர்கிட்ட அப்படியே தலை தெரியுது இங்கேருந்து பார்க்க. பாருங்க, கோணேஸ்வரர் ஆலயம் இதுலேருந்து சரியாக கோணேஸ்வரர் ஆலயம் 5 கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குது. அவ்வளோ உப்பு வழின்ற அழகாக உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்கள். நேரில் வந்து பார்க்க அவ்வளோ வந்து ஒரு வடிவாக இருக்குது. இந்த ஹோட்டல் ஏரியாண்ட தளம் இப்போ நாங்கள் 5ஆவது தளத்தில் நிற்கிறோம் இல்லை, இந்த 5ஆவது தளத்தில் இருந்து இன்னும் மேலே நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பொய்க்கட்டை வந்து கட்டி விட்டுருக்கணும். மேலே வந்து இங்கே வந்து கம்பிகள் வரும். அது வந்து பழுதாகக்கூடாதுன்றக்காக ஒரு பொய்க்கட்டை வந்து கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கணும். யாராவது நீங்கள் இதை வேண்டிட்டு மேலே இன்னும் ஒரு பெரிய பில்டிங்களை கொண்டு வரதா இருந்தால், மேலே இன்னும் தளங்களை கொண்டு வரதா இருந்தால் இந்த பொய்க்கட்டுகள் உடைச்சி போட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு வர கேட்ட மாதிரி தான் இந்த கட்டிடங்களை வந்து அப்படியே அமைச்சிருக்கணும். இந்த காணி துண்டுக்கு வந்து 2 பக்க பாதை இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரதான பாதை அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரதான பாதை இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு வந்தேன். அதே மாதிரி இன்னும் ஒரு பாதை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகுது. காணின்ற அடுத்த பக்கம் பீச்சுக்கு போகிற பாதைன்னு சொல்லலாம். இதில் போனீங்களா இருந்தால் பக்கத்துலேயே நீங்கள் உப்பு வழி பீச்சுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பாதை. அந்த பாதையை உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து காணிக்கு இந்த காணி தூண்டுக்கு இருக்கிற 2 பக்க பாதை. இஞ்சாலயம் பார்த்தீங்கன்னா பாதை இருக்குது, தனிப்பாதை. இஞ்சாலயம் வந்து பீச்சுக்கு போகிற பாதைன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பிரதான பாதை. இங்கே பாருங்க அப்படியே இந்த 3 ஏக்கர் காணி துண்டை வடிவாக காட்டிட்டேன்னு நினைக்கிறேன்.
யாராவது நீங்கள் வேண்ட போகிறீங்களா இருந்தால் 2 பேராக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு ஆள் தனியாக வேண்டி இல்லாமல் 2 பேராக வேண்டிக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆள் தனியாக வேண்டாலும் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல வந்து ஏதாவது சுற்றுலாத்துறையோட சேர்ந்து ஏதாவது தொழில் செய்ய போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் அப்படி அதோட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இப்படி நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் இந்த இடம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டும் பின்னுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது அப்படி வந்து இந்த நில அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்துலேயே பீச் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் யூரோப் கண்ட்ரியிலிருந்து நிறைய வெள்ளக்காரர்கள் வர்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஹானொலி வெளியில் எடுத்துக்கொண்டிருக்கே நிறைய வெள்ளக்காரர்கள் போய் வர்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு சுற்றுலாத்துறையில் ஒரு முக்கியமான இடமா இந்த உப்பு வழி இருக்குது. யாராவது நீங்கள் இந்த காணி துண்டை வேண்ட போகிறீங்களா இருந்தால் கீழே தெரிகிற கண்டாக்ட் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி விலையை வந்து நீங்கள் கதைச்சி பேசி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தாரன். இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன நல்ல காணொலி சந்திக்கிறேன். நன்றி.